ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பெரிய கத்திரிக்காய் வச்சு எப்படி கத்திரிக்காய் வத்தல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா கூடவே கொஞ்சம் சில்லி பவுடர், இது பார்த்திங்கன்னா தனியா பவுடர், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மேலே வந்து கோட்டிங்க்கு அந்த முறுமுறுன்னு வர்றதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது நம்ம டீப் ஃப்ரைலாம் பண்ண போகிறது கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவோம். அதில் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வரும். கூடவே குழம்பு மிளகாய் தூள், தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டியான கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து நல்லா பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பெரிய சைஸ் கத்திரிக்காவை அழகாக ரவுண்டாக கட் பண்ணி இதில் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து மேரினேட் ஆகணும், அதுதான் இதில் வந்து முக்கியமான விஷயம். ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. கடாயில் நீங்கள் வந்து நார்மல் வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுக்கணும். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து சீஞ்ச மாதிரி ஆகிடும், உள்ளே வந்து நல்லா இருக்காது டேஸ்ட்டு. சிம்மில் வச்சு நீங்கள் பொறுமையாகவே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து கத்திரிக்காய் வந்து டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. நம்ம தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியே பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் பஜ்ஜி போடுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். கடல மாவு போட்டு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட ஏதோ சிப்ஸ் மாதிரி இருக்குன்ட்டு அழகாக சாப்பிட்டுடுவாங்க. இந்த கத்திரிக்காய் ஏன் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டேன்னா, அது வந்து சுருங்கிடும் வெந்ததுக்கப்புறம். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து மொத்தமாகவே போட்டுக்கிறேன். ரொம்ப மெலிசாக போட்டிங்கன்னா குழன்னு ஆகிடும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. நம்ம போட்ட கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கோட்டிங்காக ஆகிருக்கு, எதுவுமே வந்து உதிரியாக ஆகாமல். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொன்ன மெட்டீரியல் மட்டும் போடுங்க. நிறைய மெட்டீரியல் போட்டு அது வந்து டேஸ்ட் வந்து இதுவாகிடும். ஸோ நான் சொன்ன இன்க்ரீடியண்ட்டு சொன்ன அளவில் போடுங்க. இந்த ஈஸியான ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.